ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மிந்த்ராவில் வந்து சாரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல. நான் வாங்கும்போது ஒரு ரேஞ்ச் இருக்கும், நான் வீடியோ எடுக்கும்போது ஒரு ரேஞ்ச் இருக்கும், அண்ட் நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஒரு ரேஞ்ச் இருக்கும். இதுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகலை. இது மட்டும் என்ன புண்ணியம் மனுச்சுன்னு தெரியல. பட் என்ன தெரியல, அப்பப்போ உடனே ப்ரைஸ் ரேஞ்ச் ஏறிட்டு இறங்குது, தங்க விலை மாதிரி பண்ணுது. பட் நான் தங்க விலை இறங்காது, இது இறங்குது அப்பப்போ. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜம்னா. இன்னைக்கு மிந்த்ராவில் பர்ச்சேஸ் பண்ண சாரீஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த லைட் லாவெண்டர் கலர் வித் சில்வர் கலரில் இருக்க ஜரி வச்ச இந்த பனாரஸ் டைப்பான சாரீ தான் பார்க்க போகிறோம். எஸ், இது பனாரஸ் டைப்பு. மாடல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தின்னாக காட்டுறாங்க, எவ்வளோ அப்படியே காட்டன் சாரீ எடுத்து அழகாக வச்ச மாதிரி காட்டுறாங்க. பட் ஆனால் இது தின்னாதான் இருக்குது. பட் கொஞ்சம் என்னன்னா மொட்டப்பா இருக்குது. சில்க் பிளண்ட் கொடுத்துருக்காங்க இதோட ஃபேப்ரிக், ஒரிஜினல் ஃபேப்ரிக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அதுக்கு ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப மொட்டப்பாகவும் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. கம்ஃபியாக தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இந்த சில்வர் கலர் அந்த ஜரி வச்சுருக்காங்க, அது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப எடுத்து காட்டுது நம்மளுக்கு. ரொம்ப சிம்பிளாக வேர் பண்ணால் நீங்கள் சிம்பிளாகவும் எடுத்துக்கலாம். இதை ரொம்ப ஹெவியாக காட்டினாலும் ஹெவியாக காட்டலாம். டியூவல் டோனில் தான் இது கொடுக்கும் நம்மளுக்கு. ஏன்னா சில்வர் கலரில் இருக்கிறதுனால எல்லாமே நமக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும் நம்மளுக்கு. இது எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தோம்னா நீங்கள் காலேஜுக்கு போகணும்னா அந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்லீவ்ஸ் வச்ச மாதிரி ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக போட்டுக்கலாம். நீங்கள் இல்லை நீங்கள் ஹெவியாக காட்டணும்னா இதே இந்த ப்ளவுஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை பிளெயினாக இருக்கும், பிளெயின் வச்சு ஓரத்தில் மட்டும் இந்த பார்டர் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்லீவ்ஸ்லாம் தச்சிக்கிறதுக்காக அது கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் வச்சு நீங்கள் ஹெவியாக கூட காமிச்சிக்கலாம். நீங்கள் இல்லை இதே கலரில் நீங்கள் ஆரி ஒர்க் வச்சுக்கலாம். இல்லையா சில்வர் கலர் நீங்கள் ஹெவி ப்ளவுஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து மேட்ச் பண்ணுறது இருக்குது, ஸ்டைல் பண்ணுறது இருக்குது. நம்ம ஹெவியாக காட்டுறதும் இல்லை கம்மியாக காட்டுறதும். எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலைஸ்டாக. இந்த சாரி நம்ம எப்பவுமே பார்க்குற மாதிரி தான். இதுவும் பனாரஸ் டைப் பண்ணுறதால எஜ்ஜெலாம் வந்து நூல் இழையதுக்காக கொஞ்சம் லைட்டாக ஃபயர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதோட இது தெரியுது எனக்கு, அந்த பர்னிங் அந்த இது தெரியுது நம்மளுக்கு, அந்த லைட்டாக நெருப்பச்ச மாதிரி தெரியுது. ஆனால் இதில் அவ்வளோ அக்யூரேட்டாக தெரியல. தொட்டு பார்த்தா அந்த சொரசொரப்பு இருக்குது, அந்த கொஞ்சம் பர்ன் பண்ண ஃபீல் தெரியுது. மற்றபடி வந்து நம்ம அக்யூரேட்டாக தெரியிற அளவுக்கு இல்லை. நல்லாவே ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்காங்க. எதுவுமே தெரியல பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனலாக இருக்குது பார்த்தீங்கன்னா. சிலர்லாம் வந்து இந்த நெருப்பு பட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அதோட ரொம்ப நல்லா இருக்குது, 799. எஸ், நீங்கள் ஆல்ரெடி இமேஜ்லேயே பார்த்துருப்பீங்க, 799. சிலர்லாம் வந்து என்னன்னா, நான் வாங்கும்போது ஒரு ரேஞ்ச் இருக்கும், நான் வீடியோ எடுக்கும்போது ஒரு ரேஞ்ச் இருக்கும், அண்ட் நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா நான் ஆர்டர் போட்டிருப்பேன் ஒன்று, நம்மளுக்கு டெலிவரி ஆகி வர ஒரு 10 days கிட்ட ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நான் அப்போ வீடியோ எடுப்பேன் 2 days கழிச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறது ஒரு 1 or 2 days கழிச்சு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த வேரியேஷன் இருக்கும். ஸோ நான் போஸ்ட் போடும்போது நான் உங்களுக்கு பிக்சரில் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து அந்த டேக்கான ரேட்டு. அந்த டேயில் மிந்த்ராலையோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லையோ மீஷோலையோ எந்த ஆப்பில் என்ன ரேட் இருக்கோ அந்த இதுதான் போட்டுப்பேன் நான். ஸோ அது மேக் ஷூர் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் தப்பான ரேட் சொல்கிறேன்னு நினச்சக்கூடாது இல்லை, அதுக்காக நான் சொல்கிறேன் நான். இதுவும் வந்து 799 நான் வாங்கும்போதும் இப்போ ரேஞ்சும் வந்து 799 தான் இருக்குது. தாராளமாக வாங்கினேன் 799க்கு. இன்னும் அழகான கலர் தாங்க முக்கியம். கலர் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சி. ரொம்ப லைட் கலரு. நான் சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மிந்த்ராவில் வந்து சாரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். எங்கே டிசப்பாயின்மெண்ட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குமான்னு தெரியல. ஏன்னா 799, ஏன்னா நார்மல் சுடிதார் குர்த்தாஸே வந்து அவ்வளோ ரேஞ்ச் கொடுக்குறாங்க, 1000 above தான் கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன 799 கொடுக்குறாங்களே, நல்லா இருக்குமா நல்லாக்கான்னு யோசிச்சு தான் வாங்கினேன்னு. இப்போ தேங்க் காட் நல்லா தான் வந்திருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. நம்ம இன்னும் அழகாக நம்ம வாஷ் பண்ணி நம்ம ப்ளீட்டிங்லாம் பண்ணி ப்ளீட்டிங் பண்ண தேவைன்னு நினைக்கிறேன். இது அழகாக நின்றுடுது. சாரி தெரியுது அவங்களுக்கு, எனக்கு இவ்வளோ அழகாக நின்று இருக்குன்னு. அதெல்லாம் நின்றுடுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா ஹைட்டும் அதிகங்க. அதுவும் தப்பு சொல்லக்கூடாது, ஹைட்டும் நல்லா அதிகமாக தான் இருக்குது. எனக்கு நல்லா மடித்து சொருக விட்டுமே எனக்கு வந்து தரையில் பெறல்றா, எனக்கு அந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு ப்ளவுஸ் பிலோ தான் அட்டாச் பண்ணி நான் வேர் பண்ணியிருக்கேன் சாரி. ஸோ அதான் சென்டர் ப்ளீட் கொஞ்சம் எக்ஸஸாக தெரியும் எனக்கு. பட் இருந்துமே எனக்கு இந்த ப்ளீட்டிங் பாருங்கள், எனக்கு அதிகமாக தான் தெரியுது. எனக்கு யூஸ்வலாக எனக்கு வந்து சின்ன வச்சாலும் எனக்கு 8 ப்ளீட்ஸ் வரும். எனக்கு இவ்வளோ பட்டையாக வச்சுருக்கேன், ஸ்டில் எனக்கு 8 ப்ளீட்ஸ் இருக்குது. எனக்கு உள்ளே கொஞ்சம் எக்ஸஸாக கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும். பட் எனக்கு இவ்வளோ வராது, ஒரு 7 or 6 கிட்டே நின்றோம். இவ்வளோ திக்கான ப்ளீட் வச்சுனேன் நான். இது வந்து எனக்கு 8 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 பார்த்தீங்கன்னா 8 சொன்னால் நம்புறீங்கன்னு தெரியும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சி தான் இருக்குது. அழகாக இருக்குது. இல்லை வேறு எந்த கலர்ஸும் கிடையாது, வேறு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த டிசைன் கிடையாது. நான் நிற்கிறேன் எதிர்பார்த்தது மாதிரி வந்திருக்கு, லோ ரேஞ்சில் இருந்தாலும். எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஃபுல் வீடியோ கட்டணும்னு பார்த்துலாமா?
பார்க்க போகிறது லெமன் எல்லோவில் இருக்குது இந்த சாரி தான் பார்க்க போகிறோம். இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஜார்ஜெட் மெட்டீரியல். பட் இதோட இருக்கிற லேஸ் இருக்குது பாருங்க, அதுதான் அந்த சாரியே ரொம்ப அழகாக காட்டுறது. எப்பவுமே சொல்கிறது தான், லேஸ் வச்சாலே தனி அழகு தான். இது ரொம்ப சாரி நார்மலாக பார்த்தீங்கன்னா சாரி வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கும். ஆலியா பட்லாம் அப்படின்னா பிளெயினாக அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதில் லேஸ் வச்சப்புறம் இது ஒரு லுக்கே வந்து ப்ரீமியம் ஆகிடுச்சு. அதுதான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கேன். இந்த சாரியில் ரொம்ப அழகாக இருக்குது. சாரி ஃபுல்லாக அந்த லேஸ் தான். ஆனால் ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட்டாக ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் வச்சுருக்காங்க. ஒயிட் கலர் லேஸ் வச்சு எம்ப்ராய்டிங் ப்ரீமியமாக இருக்குது. ரொம்ப நிறலாம் இல்லை, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. இது ரேஞ்ச் வந்து நான் வாங்கும் 1301 இப்போ 1700 கிட்டே ஏறிச்சு ரேஞ்சு. நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது என்ன ரேஞ்ச் இருக்கும்னு தெரியல. போஸ்ட் பண்ணும்போது என்ன ரேஞ்ச் இருக்கும் கண்டிப்பாக நான் வந்து ஃபோட்டோவில் ஆட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. கம் பேக் டு திஸ் சாரீ. இந்த சாரியோட லென்த்து ஹைட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. எனக்கு சாரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்சனலாகவே எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கலர் இதுலேயே ஓரளவு 3 கலர் இருக்குது. பிங்க் அண்ட் டார்க் ப்ளூ அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. அண்ட் இந்த கலரில் இருக்குது. இது கலர் நான் எடுத்து பார்க்கணும்னு ஆசையாக எடுத்துனேன். பட் ஒர்க் ஃபார் மணி. பட் என்னன்னு தெரியல, அப்பப்போ உடனே ப்ரைஸ் ரேஞ்ச் ஏறிட்டு இறங்குது. தங்க வேலை மாதிரி பண்ணுது. பட் நான் தங்க வேலை இறங்காது, இது இறங்குது அப்பப்போ. ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்து நல்லா இருக்குது. ஒர்க் ஃபார் ப்ரைஸும் சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இது ஃபுல் வீடியோ கரெக்டாக பார்த்துக்கலாமா? ப்ரீவியஸாக பார்த்த எல்லோ கலர் சாரியோட ப்ளவுஸு இதுதான். இதுதான் பிளெயின் சாரீக்கு நல்லா இதை கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. அழகாக நிறைய டிசைன் வச்சு நிறைய எம்ப்ராய்டிங் வச்ச மாதிரி நல்லா லேஸ் ஒர்க் வச்சுருக்காங்க. அண்ட் மிஷின் எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது மடித்து கொடுத்துருக்காங்க. தெரியுதா, மடித்து வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. இது எதுவுமே குத்துற மாதிரி இல்லை. உள்ளுக்குள்ளெல்லாம் இது லைன் வச்சு நம்ம வேர் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் சாரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல. என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா ப்ரைஸ்லேருந்து ஃபேப்ரிக்லேருந்து எல்லாமே தான். இது என்னென்னா இது நான் மாடலுக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஜார்ஜெட் மெட்டீரியல் இருந்துச்சு தான் வாங்கினேன். சீசர் ஜார்ஜெட் மெட்டீரியல் இருந்துச்சு வாங்கினேன் நான். பட் நேரில் வரும்போது ஆர்கன்ஸா டைப்பு செம்ம மொடப்பு, செம்ம டிரான்ஸ்பரண்ட்டு. நம்ம உள்ளே வந்து இதே கலரில் வந்து இந்த பிங்க் கலர்லேயே வந்து நம்ம இன்ஸ்கர்ட் வந்து நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, ஷேப் வேர்லேயே அந்த மாதிரி எடுத்து நம்ம வேர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அதே மாதிரி ஷைனிங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து ரொம்ப தெரியும், ஹாடாக தெரியும் எக்ஸாக்ட்லி. பட் ஆனால் என்ன மெட்டீரியல் கூட பரவாயில்ல எடுத்துக்கோங்க. ஆனால் எக்ஸாக்ட்லி இந்த கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எல்லாம் கன்றாவியாக இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ எனக்கு இருக்குது. ஒரே மன வருத்தத்தில் இருக்கேன் நான். இப்போ என்ன மன வருத்தம்னு சொல்ல எனக்கு வாய் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் 1690க்கு வாங்கினேன் நான். இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2500 அபோவில் இருக்குது இப்போது ரேஞ்சு. எஸ், ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல சீதா நான் இந்த சாரீ இவ்வளோ ரேஞ்சு அதிகமாகும்ன்ட்டு. அதான் நான் சொல்கிறேனே, நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா 799க்கு. அது நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்ட போல, கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு. ஆனால் இப்போ என்னை வச்சு செய்யுது என்ன ரேஞ்ச் எல்லாமே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் இதோட ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஃபேப்ரிக் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. அது கொஞ்சம் ஜார்ஜெட் மெட்டீரியல் கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். கட் ஒர்க் வச்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்களா, பின்னி பிணைஞ்ச மாதிரி ஒரு டிசைன். இது தெரியுதா உங்களுக்கு, பின்னி பிணைஞ்ச மாதிரி. அண்ட் இதில் வந்து ஒரு டிசைன் ஆஃப் நல்லா ஒரு லீஃப் வச்ச மாதிரி. சீரியஸாகவே இது வந்து ஹேண்ட் ஒர்க்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மிஷின் ஒர்க்கு கிடையாது. மிஷின் ஒர்க்லாம் நமக்கு தெரியும் நம்மளுக்கு. இது வந்து ஹேண்ட் ஒர்க் தான். இது அவ்வளோ அழகாக ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி பண்ணோம் பார்த்தீங்களா, எனக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுங்க, அந்த மாதிரி டிசைன் கொடுங்க, அந்த மாதிரிலாம் வாங்கினா தாராளமாக நான் 2000 இல்லைங்க 5000 கொடுக்கலாம் நம்ம. ஏன்னா கஸ்டமைஸ் பண்ணுறோம் நம்ம ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸில் நம்ம ஆசைப்பட்ட டிசைன் கொடுக்கணும். நம்ம அதை வந்து ஏற்றமான என்ன சொல்கிறது, நம்மளுக்கு பிடிச்சமான ஃபேப்ரிக்காக இருக்கும். அதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இந்த ஃபேப்ரிக்கில் எனக்கு நான் வேர் பண்ணது என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஷாலே வந்து ஆர்கன்ஸாக இருந்தாலும் பிடிக்காது எனக்கு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஓகேவான ஆர்கன்ஸாக இருக்கலாம். பட் கொஞ்சம் ரொம்ப முடப்பாக தான் இருக்கா. ப்ளவுஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திக்கான ப்ளவுஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சொல்ல நரன்னு இருக்கும். அந்த மாதிரியான ரொம்ப நல்லா திக்காக இருக்குது, க்ளாஸியாக இருக்குது. நம்ம நிறைய சாரீஸ் பார்த்துருப்போம் நினைக்கிறேன். மீஷோவில் வாங்கின சாரீஸ்லாம் ரொம்ப திக்காக இருக்கும். அது பார்த்துருப்போம் நம்ம. வேணா நெக்ஸ்ட் சாரீ காட்டும் போது நான் காட்டுறேன் நான். ஓகே, நல்லா தான் இருக்கிறா,
நல்லா இருக்கா. ஆர்கன்ஸா வேர் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. எனக்கு வேர் பண்ண தெரியாது சீரியஸாவே. ஆர்கன்ஸால நான் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நான் கட்டியிருக்கேன் நானு. பட் ஆனா என்னன்னா, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபியா இருக்கா எனக்கு. அவ்வளோதான். பட் ஓவராலா பார்க்கும்போது பொட்டிக் சாரின்னு சொல்லணும். அந்த மாரி இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. என்ன ஃபேப்ரிக் தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. இது ஒரு ஃபுல் வீடியோ காட்டுறேன் பார்த்தலாமா? ஓகே. நம்ம ப்ரீவியஸா பார்த்தோட சாரியோட ப்ளவுஸஸ் தான். அகலம் என்னமோ ரொம்ப கம்மியா தான் குடுத்துருக்காங்க. ஓகே. அதான் சொன்னேன் க்ளாஸியா இருக்கும்னு சொல்லிட்டு. க்ளாஸியா இருக்கு. இருட்டிடுச்சு அதனால நான் லைட் போட்டு எடுத்துட்டு இருக்கேன். அதனால பேய் மாரி தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. சாரி. தெரியுதா? க்ளாஸியா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்க அந்த சாரி தான். இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஷிஃபான் குடுத்துருக்காங்க. இதோட ப்ளவுஸ் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் குடுத்துருக்காங்க. ஓகே. நல்லா தான் இருக்கு. அதே மாரி தான் இந்த ஜிம்மிச்சோ அந்த மாரி ஃபேப்ரிக் மாரி இருக்குறா. அண்ட் இந்த வந்து எம்ப்ராய்டிங்லாம் வச்சு குடுத்துருக்காங்க. சில்வர் கலர் எம்ப்ராய்டிங்லாம் வச்சு குடுத்துருக்காங்க. இதுலயே ஓவரால் 6 கலர்ஸ் இருக்கு. ஓகே. இத நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, 999க்கு நான் வாங்குனேன். இப்ப ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1198க்கு மாறி இருக்கா. நல்லா தான் இருக்கு. என்ன அகைன் வந்து இந்த மொடப்பா இருக்கிறா. மொடப்பா இருக்கிறா. சம்மருக்கு சூட் ஆவாளான்னு கேட்டீங்கன்னா, சம்மருக்கு கண்டிப்பா சூட் ஆக மாட்டா. அந்த மாதிரியான சாரி தான் இது. பட் இது ஆனா பார்ட்டி வைப், பார்ட்டி சாரீஸ் அந்த மாரிலாம் நீங்க வந்து தாராளமா வேர் பண்ணலாம். நம்ம ரிசப்ஷனுக்கு அந்த மாரிலாம் நம்ம தாராளமா வேர் பண்ணிட்டு போலாம் நம்ம. அந்த மாரியான சாரி தான். ஃபுல் வீடியோ பார்த்தலாமா? ஓகே. நம்ம ப்ரீவியஸா பார்த்த ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலருக்கான ப்ளவுஸ் மெட்டீரியல் இதுதான். நல்ல ஒரு ஜிகு 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 ரொம்ப நல்லா க்ளாஸியான டைப் இது. தெரியுதா? க்ளாஸியா இருக்கும்போ இங்கிட்டு பார்த்தா இது நல்லா க்ளாஸியா தெரியுதுல. இதுக்கு அந்த லேஸ் ஒர்க்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்லீவ்ஸ்க்கு அது மாதிரிலாம் வச்சு நம்ம வேர் பண்ணி தச்சுக்கலாம். நம்ம ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாவெண்டர் கலரில் இருக்க சீக்வன்ஸ் ஆர்கன்ஸா சாரி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான கலரு. இந்த சாரி நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம். ரொம்ப ட்ரெண்டிங்காக வச்சு இந்த சாரி நம்மளுக்கு இன்ஸ்டாலேருந்து யூடியூப்லேருந்து நிறையவே ட்ரெண்ட் ஆச்சு. ஏன்னா இந்த கலர் ஒயிட் கலர் இந்த சம்கி ஒர்க் கொடுத்துருக்கான் பாருங்க, அதனாலே ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுலேயே ஓவரால் வந்து 11 கலர்ஸ் இருக்குது. இதில் இந்த சைட் பார்டரில் பாருங்க நல்லா வேவியாக கொடுத்துட்டு அதை வந்து எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எனவும் பிடிச்சிருக்கு எனக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 1349. இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1699க்கு ஆகியிருக்கு. எஸ், ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சாட்டின்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட் கலர் எப்படி கொடுத்துருக்காங்களோ கான்ட்ராஸ்ட் அதே மாதிரி ஒயிட்லேயே வந்து சாட்டின்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வழ 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 கொல கொல கொலன்னு இருக்கா. ரொம்ப நல்லா இருக்கு. இதோட சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுலேயே ஓவரால் கலர்ஸ் 11 கலர்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. என்னென்ன கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது இந்த காட்டன் பிளெண்ட் சாரி தான். எஸ், காட்டன் பிளெண்டும் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு காட்டன் பிளெண்ட் மாதிரி தெரில. என்னமோ இதில் சில்க் பிளெண்ட் வந்து ஆட் ஆன மாதிரி இருக்குது. அது மாதிரி கொஞ்சம் நேரம் ஃபீல் ஆகுது. அவ்வளோதான். மேபி ஆஃப்டர் வாஷ் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப கலர் அழகான சாரி. எப்படி ஃபர்ஸ்ட் கலர் சாரியும் சேம், லாஸ்ட் கலர் சாரியும் சேமாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப மினிமலிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. பார்டர்லெஸ் வேறு. பார்டர்லெஸ் இருந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நல்லாவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எலகண்ட்டாக இருக்கும். இல்லை ஆஃபீஸ் வேறு, காலேஜ் வேறு, டீச்சருக்குலாம் யூஸ் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம் நம்ம. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டீசெண்டான லுக்கில் இருக்குது. இதே பிளெயினில் வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் தான். சும்மா ஜரி மட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த ஜரின்னா இந்த மாதிரி ஒரு ஜரி வந்து கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸில். அவ்வளோதான். ஒரே சும்மா லாஸ்ட்டில் மட்டும் கொடுத்துருப்பாங்க. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டாட் கூடாது. இதில் முந்தியில் மட்டும் தான் இந்த டிசைனு தெரியுதா உங்களுக்கு? முந்தியில் மட்டும் டிசைனு. மற்றது எல்லாமே வந்து அங்கங்கே தான் இந்த டாட் இருக்கும், சில்வர் ஜெரி டாட்டு. மற்றது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 946. நான் வாங்கும்போது 946 தான். இப்போ 946 தான். தேங்க் காட். இதுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகலை. இது மட்டும் என்ன புண்ணியம் மனுச்சுன்னு தெரியல. நல்லா இருக்குது. நல்லா ஃபேப்ரிக் வந்து ரொம்ப அகலமாக இருக்குது, ரொம்ப ஹைட்டாகவும் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதோட ஃபுல் வீடியோ கரெக்டாக பார்த்தலாமா?
ஓகே, வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து இந்த சைஸில் இதெல்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு நான் ஃபீட்பேக்கை அப்டேட் பண்ணிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஃபீட்பேக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். மனதில் பாய் ஃப்ரம் உங்கள் ஜமுனா. நன்றி, வணக்கம், பாய் மக்களே.